அம்பாளுக்கு ஒரு ஆகாரம், அப்புறமா அதே தாயார் தானே ஒத்தி தானே அந்த மேனேஜ் பண்ணி பண்ணுறா. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாளோ இல்லையோ, செய்கிறது ஒரே ஆள் தானே. அவாளுக்கு அந்தந்த மாதிரி தானே அவாவா தரிசனம் கொடுக்குறா. எந்தெந்த பேரில் கூப்பிடுறாளோ அந்தந்த பேரில் தானே அவள் இந்த காரியம் செய்கிறா. செய்யக்கூடிய வஸ்து அதே தாயார் தானே. அதே மாதிரி குரு தான் எல்லா விதமான காரணங்களுக்கும் அவர்தான் பிரதானம். ஸ்ரீ குரு சர்வ காரணபூதா சக்தி. நான் சொன்னேன் சக்திங்கிற பதம் இருக்கே, நீங்க உருவத்தை தானே காய்ப்பாள்னு சொன்னேள், காரணம் தானே சொன்னேள் எல்லாம். அவர் சொன்னார், உனக்கு சமையல் சாப்பாடு இட்லி வேணும்னா அதுக்கு முன்னாலே உங்க அம்மா இட்லி கரைச்சி இட்லி வாத்து கொடுத்ததுனாலே உனக்கு அந்த இட்லி கிடைக்கிறது. அப்ப இட்லி பண்ணக்கூடிய ஞானமோ, அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய திறமையோ, அதை செய்முறைகளோ அவ்வளோ பண்ணி நீ கேட்ட உடனே உனக்கு அது கிடைக்கிறது. அதே மாதிரி குரு அந்த மந்திரத்தை அவர் கொடுக்கறது முந்தி தானே அந்த சொரூபமாக மாறிண்டு உனக்கு அந்த விதம் கொடுக்குற. பாக்கி பேருக்கு அது கண்ணுக்கு தெரியாது. யாருக்கு தெரியணுமோ அவளுக்கு தெரியும். நீ அதை அந்த மாதிரி நினைச்சு பார்த்தா உனக்கு தெரியும்னார். அப்போ தெய்வம்னா நீங்க என்னத்துக்காக தெய்வத்திட்ட போறேன்? எனக்கு சில சந்தேகங்கள், அது 1% தான். எனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், அதுக்கு நிவர்த்தி வேணும். எனக்கு சில தேவைகள், அதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு வேணும். இன்னைக்கு வாழைப்பழம் வேணும்னா வாழைப்பழம் வேணும். எனக்கு உத்தியோகம் வேணும்னா உத்தியோகத்துக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுக்கணும். இல்லை எனக்கு யாரோ முதுகில் அடிச்சுட்டான்னா எனக்கு மருந்தை போட்டு அதை குணப்படுத்தணும். பாதி பேர் குருட்ட வரத்துல கேள்வி கேட்கறத பார்த்தேன்னா அவளுடைய கஷ்டங்களையும் அவளுடைய தேவைகளையும் சொல்லித்தான் குருட்ட கேட்பான். உபதேசம்ங்கிறது அந்த முதல் நாளைக்கு குரு உபதேசம் பண்ணதோட ஓவர். பாக்கி எல்லாரும் இவனுடைய குடும்ப நஷ்டங்களுக்கு ஒரு வடிகாலாகவும் அவர் சர்வகாரண பூதா சக்தி சொல்லியிருக்கேனே, எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி, எல்லாத்துக்கும் அவர் தான் ஆன்சர் சொல்லியானும் அதுக்கு நிவர்த்தியும் பண்ணியானும். சரி நீ அந்த கோவிலுக்கு போயிட்டு வா, உனக்கு அந்த காரியம் நடக்கும்னு சொன்னார்னா, கோவில் சுவாமி நீங்க சொன்னேளே 4 பிரதட்சணம் பண்ணிச்சுனேல் 6 கூட பண்ணினேனே காரியம் நடக்கலையே, அவன்கிட்ட கோச்சுக்க முடியாது. சரி பாதகம் இல்லை, இன்னும் அடுத்த ஊருக்கு நீ போயிட்டு வா. இல்லை 4 நாள் கழிச்சு எங்கிட்டு வா, நானே உனக்கு மந்திரத்தை ஜபம் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் குருன்னு பதத்தை நீ அந்த சட்டையை போட்டுண்டாச்சுன்னா சந்தோஷத்துக்காக சட்டை இல்லை, அவளுடைய கஷ்டங்களையும் நீ உன் தலையில வாங்கிக்கணும். நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம், ஆனால் நான் பிராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இப்ப புரிஞ்சுக்கோங்க, நீங்க அவர்கிட்ட அவ்வளவு சக்தி இருக்குங்கிறதுனால தானே இந்த கேள்வி அவர்கிட்ட போய் நீங்க கேட்க போறேன். நமக்கு ஒரு நிவர்த்தி மார்க்கத்தை காய்ப்பார்னு சொல்லிதானே சந்தேகத்தை போய் நம்ம கேட்கிறோம். அப்போ நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சாச்சு, நீங்க உத்தாரணம் ஆயிடுச்சு. இனிமே உங்களுக்கு ஒரு விதமான கஷ்டங்களும் கிடையாது. பிராக்டிக்கலா நான் 2 விஷயம் உங்கள்ட்ட சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். சமயங்கள்ல இவர் என்ன சொல்லுவார், அதாவது கஷ்டங்கள் எதையும் சொல்லுவார். சொன்ன உடனே சரி அம்பாள் பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற. சில சமயத்தில் அவள் ரொம்ப இது இல்லை ரொம்ப இதாக இருக்குது, நீங்க அதுக்கு ஏதாவது வழி சொல்லணும், எங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறேன். சொன்னோடனே சரி எங்கிட்ட சொல்லிட்டே இல்லையோ நான் பார்த்துக்கிறேன். நான் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவள்கிட்ட என்ன சொன்னார், அம்பாள் இருக்கா, அம்பாள் உன் காரியத்தை பார்த்துப்பன்னு சொன்னார். இவாள்கிட்ட
எங்கிட்ட சொல்லிட்டே இல்லையோ, நீ ஏன் வருத்தப்படுற, நீ மாடு ஆத்துக்கு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இது கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. எனக்கு ரொம்ப டியரஸ்ட் ஆப்தமான ஃப்ரெண்டு சுவாமிகளுக்கு பிரதம சிஷ்யாலாம் வாழலாம், சுப்ரீம் கோர்ட் லாயர், வெரி வெரி சூப்பர் இன்டெலிஜென்ட். எப்பவுமே சந்தேகம் யார்கிட்ட கேட்பேன், அவர்கிட்டயே தான் கேட்பேன். இந்த விஷயம் எனக்கு என்னமோ அவர்கிட்ட கேட்கணும்னு தோணலை. இது என்னமோ எங்கேயோ நடுறது, அவர் சொல்ற பதத்துல எங்கேயோ விஷயம் எங்கேயோ தகராறு அடிக்கிறது, என்னன்னு புரியலையே. உடனே அந்த சுப்ரீம் கோர்ட் லாயர் அவாத்திலேயே ஒரு கேஸ் இந்த மாதிரி ரொம்ப வேணுங்கிறவா, நல்ல இடங்கள் கல்யாணங்கள் பண்ணி தீர்மானம் பண்ணியாச்சு. நேர ஆச்சாரியாள்கிட்ட போனால் பழமத்தில் பார்க்க அது இதெல்லாம் வச்சா கல்யாணம் நிச்சயமாகியிருக்கு, பண்ணியிருக்கோம், இதை அங்கே அந்த இடத்துல சம்பந்தமெல்லாம் பொண்ணுக்கும் பிள்ளைக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, சம்பந்தமெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாக அவள் என்ன சொல்வா, நாராயணா சொல்வா, நன்னா நடக்கட்டும் சொல்றதான் ஜென்ரலாக நடக்கிறதுக்கு. இவ ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அந்த இதை கேட்டவா யாரு, பிள்ளையாத்துக்காரா போய் கேட்கிறான். அந்த பொண்ணு யாருன்னு சொல்றா, இவ யாரோ ஒரு பேர் சொன்னா, நான் பார்த்துக்கலாமே அப்படின்னுட்டார். இவ உடனே சொல்லிவிட்டா, இன்னைக்கு இந்த கல்யாணம் முடியாதே, எங்களுக்கு உத்தரவு கிடைக்கல, வேண்டான்னு விட்டா. உடனே இவ அங்கிருந்து டெல்லியிலிருந்து நேரம் இங்கே வந்தா. அன்னைக்கு நான் இருந்தேன். மாமியை பார்த்தா கண்ணீரன் கம்பளையும் இருந்தா, என்ன ஆச்சுன்னா எல்லாம் தீர்மானம் பண்ணி ரொம்ப இந்த மாதிரி பண்ணி முடிச்சு இந்த மாதிரி ஆச்சேன்னு. நான் சொன்னேன், என்ன பண்ண போறேன், நான் என்ன நினைக்கிறேன், வேற வழி என்ன, அவரை தானே இவ்வளவும் காரியம் பண்ணிட்டு இருக்கார், அவரை ஏன் நான் ஒரு பிடிக்கிறேன் அப்படிங்கோன்னு. இவர் உட்காந்து வெளியே வந்து உட்கார்ந்தார், நமஸ்காரம் பண்ணிதான். என்ன சமாச்சாரம், சௌக்கியமா இருக்கல? சௌக்கியத்துக்கு எங்க சௌக்கியம், நான் படுற கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரியும் ஆரம்பமே. சரி என்ன ஆச்சு சாதனம் படுத்துன்னு, இந்த மாதிரி கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு, சரி நான் இந்த வாரம் தானே வரப்போறேன், அவள் சுவாமிகள்கிட்ட போறேன்னு சொன்னா, சரி நம்மளை பற்றியுமே அவளுக்கெல்லாம் தான் நன்னா தெரியுமே, உத்தரவு வாங்கிட்டு வரட்டும்னு, கல்யாணத்தை அவள் பார்த்துக்கலாமே இப்போ என்னன்னு சொல்லிட்டாரு. இப்போ கல்யாணம் இன்னும் போயிடுத்து, இப்போ பொண்ணும் பிள்ளையும் இவெல்லாம் நாங்கள் பண்ண போடுறோங்கனால ஒருத்தர் பேசிக்கெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு இடத்துல போய் எப்படி பொண்ணை பார்க்கறது, பிள்ளையை பார்க்கறது, கல்யாணத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு இவர் கேட்குறார். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறேன், இது ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய புலம்பல் எல்லாம் புலம்புறத நான் வேண்டான்னு சொல்லலை, என்ன உங்களுக்கு தேவைங்கிறத பேப்பர்ல முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, அதை கரெக்டா கேட்கணும். கோர்ட்லயும் அப்படித்தான், நீ என்னவா ஆர்கியூ பண்ண, ஃபைனலா 2 சென்டென்ஸ் சொல்லணும். ஹியர் பை யுவர் ரிக்வெஸ்டட், ப்ளீஸ் பி கிராண்டட், கேஸை டிஸ்மிஸ் பண்ணணுமா, அட்மிட் பண்ணணுமா, சிறையில் இருந்தா வெளியில் வரணுமா, அதை ஒரு வரியில சொல்ல தெரியணும். அவர் சொல்ற லாயர்ல, நீங்க பெரியவாளுடைய மனசுல போய் உட்கார்ந்துட்டு அவரை இந்த கல்யாணம் நல்ல இடம், இது நடக்கணும்னு நீங்க சொல்லணும். ஏன் ஒரு கோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல அப்பீல் போய் அவன் அதை ஒத்துக்கணும், அது வரைக்கும் இது நின்னுடும் ஸ்டாண்ட். இருந்தார். இப்ப எனக்கு இதுக்கு வேற வழியே தெரியல, நீங்க பதில் சொல்லலைன்னா என்ன நகர முடியாது. இவர் சொல்றார், நாளைக்கு நீமா கோர்ட்டில் நீங்க கேஸ் இருக்கேன்னு இல்லையோ, நீ டெல்லிக்கு கிளம்பி போ, நான் பார்த்துக்கிறேன், நீ உனக்கு கவலைப்பட வேண்டாம். திரும்பி இவ சைடில் வேணுங்கிறவா போயிருக்கும் போது, அப்போ என்னாச்சு என்னமோ சொன்னாலும், ஆமா அவரே ஏதோ, ஆமா நீங்க என்னமோ கல்யாணம்னு சொன்னீங்க, அது யாரு அப்படின்னு கேட்ட. இவன் சொன்னா அதான் இவளுடைய பேத்தி. அரே நமக்கு ரொம்ப வேணுங்கிறவளாச்சே, அதே பேஷா பண்ண வேண்டியதானே, அவர்கிட்ட போய் நீங்க முந்தா நேற்றுக்கு தானே இந்த மாதிரி சொன்னேன்னு சொல்ல முடியுமா? சரி ரொம்ப சந்தோஷமா போச்சு. அவெல்லாம் கூட வாசல்ல தான் கூப்பிட, 2 பேருக்கு சேர்த்தே பிரசாதத்தை கொடுத்துடுறேன். பொண்ணோட அப்பா அம்மா போல, அவ பெரியப்பா இதுக்கு ஒரு பாதபூதிக்கு போயிருக்கா, அவ அதோட வந்திருக்கான்னா கொடுத்தார். நேர அவளுக்கு ஃபோன் பண்ணுவோம், அங்க வந்து சொன்னேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு உங்களுக்கு சந்தோஷத்துல சொல்லும் போது அவ என்ன பதம் சொல்றா,
எனக்கு ஏன் இந்த மன கஷ்டம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவரை கேட்கிறார் சுவாமிகளை. இவர் பதில் சொல்லல, சிரிச்சுட்டார். எதனால வந்தது தெரியுமா? நான் காஞ்சிபுரம் போறதுக்கு முன்னால உங்களை நமஸ்காரம் பண்ணி நான் காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாழ்கிட்ட இந்த மாதிரி நான் உத்தரவு வாங்க போறேன்னு உங்கள்கிட்ட ஒரு பதம் சொல்லிட்டு போயிருந்தா நீங்க நேரடியாக ஆசீர்வாதம் பண்ணிப்ப அப்படியே நடந்திருக்கோம். உங்களை பைபாஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஸ்லீப்பு அந்த இறங்கி அங்க போயிட்டு வந்ததுனால இந்த கஷ்டமானது வந்தது. இப்பதான் எனக்கே இந்த ரூட்டு நிதானப்படுத்துதுன்னா இதுல இருந்து என்னன்னா, குரு நினைச்சால் எந்த காரியத்தை வானாலும் தீர்ப்ப இஷ்டம் போல எழுதி மாத்தி அனுகிரகம் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அடுத்த பதம் அம்பாள் அனுகிரகம் போல நடக்கட்டும்னு சொன்னாரு. அதுக்கு என்னன்னு கேட்கிறேன். இவ சொல்ற அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறியா? என்னோடதுல சொல்றேன். என்னோட குழந்தை பேத்தி பிறந்தது ஞாபகம் இருக்கலையோ? அவனுக்காம தெரியும். அது கூட அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே இவர்க்க குடும்பத்தில் டாக்டர் லாயர் 2 பேரும் தான். அந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. சரி பண்ணினாலும் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய தாக்கு பிடிக்க முடியுமா இல்லையாங்கிறது சந்தேகம் இருக்கு அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்றா. இது என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவர்கிட்ட கேட்கிறா, நான் உங்கள்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். குழந்தை தீர்காயசோட இருக்கிறது மாத்திரம் எனக்கு போராது. நல்ல குணத்தோடையும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் எனக்கு அந்த குழந்தை இருக்கணும். அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். இதுதான் கேட்கிறேன். கவலைப்படாதீங்க, அம்பாள் பார்த்துப்பார், அம்பாளுடைய இஷ்டம் போல நடக்கும் அப்படின்னார். போனா அடுத்த நாளைக்கு குழந்தை தவறி போயிடுது. இவ சொல்றா, இந்த 2 காரியத்துக்கும் எங்களை சொல்றா, அம்பாள் இஷ்டம் போல நடக்கட்டும்னா என்னுடைய பூர்வ ஜென்மத்துக்கு தகுந்த மாதிரி பதவியும் பூர்வ புண்ணியாளாங்கிற மாதிரி அதுக்கு மாதிரி 50% சாதகமாகலாம், 50% கெடுத்துக்க. ஆமா, நீங்க இவர்கிட்ட கேட்டேலே அதுக்கு என்ன உங்களுக்கு பலன் கிடைச்சதுன்னு. எனக்கு குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சீரியஸ், இது கொஞ்சம் கஷ்டப்படும். ஹார்ட்டை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணினாலும் ஏதாவது ஒரு அவயங்களில் அந்த குழந்தைக்கு கடல் சுரந்த ஹேண்டிகேப்பாக இருக்குங்கிறது எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட கேட்டது, குழந்தை உயிரோட இருந்தால் நல்ல குணவாகனாகவும் தீர்காயசாக இருக்கணும்னு தான் கேட்டேன். அம்பாள்கிட்டன்னு சொல்லிட்டார். அம்பாள் என்னுடைய நான் பண்ணின என்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பேன். கர்ம பலப்பிரதாயின்யை நமஹா வருது இல்லையா? அதனால எனக்கு சரியா போச்சு. அப்போ இவர் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார்னா 100% சக்சஸ். அம்பாள் பார்த்துப்பாள்னு சொன்னான்னா 50-50. இப்ப அம்பாள் முக்கியமா குரு முக்கியமா நீங்க தீர்மானம் பண்ணிக்கோ. உபாசனா மார்க்கத்தை முக்கியமானது. உபாசனை காயத்ரி மந்திரமா இருந்தாலும் தகப்பனார் குருவாக இருந்து பண்றார். அந்த குரு வாக்கியத்தை பரிபாலனம் பண்றதுனாலதான் எல்லாருக்கும் உண்டு. குருணா தத்தம்னு ரகுவே பின்னால சொல்லும்போது, காவியத்தில் சொல்லும்போது, ராஜ்யமே எனக்கு குரு கொடுத்தார், அவருடைய பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் தர்ம பரிபாலனம் பண்றேன்னு சொல்றான். அப்போ அந்த குருவுக்கு எவ்வளவு மதிப்புன்னு பாருங்க. பாவனோபனிஷத்தோடைய முக்கியமான விஷயமே உபாசனா மார்க்கத்தினுடைய அந்த எசன்ஸ். குருவோட வாக்கியத்தில் எப்பவுமே நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு அதுதான் கான்ஸ்டிடியூஷன், அதுதான் லா, அதுதான் ஆச்சாரம். அவர் என்ன சொன்னாரோ இது உங்களுக்காக வேணும்னு தான் இந்த பாயிண்டை சொல்றேன். அவ அப்படி பூஜை பண்றாளே, நீங்க எனக்கு இப்படி சொன்னேல இது போருமேன்ட்டு மாத்திரம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. யார் யாருக்கு எது எது முடியுமோ அதை தான்
குரு அந்த நேரத்தை சொல்லுவார். அவர்கிட்ட போய் அன்னைக்கு அப்படி சொன்னேன்னா அவருக்கே அப்படி சொன்னதே அவருக்கு தெரியாது. ஏன்னா குரு சொல்றது குருவாக சொல்லலை, நாட் எ பர்சன். அவருக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவத்தை அவர் ரூபமாக அந்த வார்த்தையை சொல்றது. அவர்கிட்ட போய் நேத்திக்கு அப்படி சொன்னேனே இன்னைக்கு அப்படி சொன்னேன்னா அவருக்கே ஒன்றும் புரியாது. ஓஹோ நேத்திக்கு அப்படி சொன்னேனோ இருக்கலாம் அப்படி. அப்போ நம்பருக்கு சொன்னபடி நம்ம பண்ணணும். இவர் ஒன்று சொல்றதுக்கு விட்டுட்டார், சொன்னாருன்னு நினைக்கிறேன். அம்பாளுக்கு சம்பிரதாயேஸ்வரின்னு ஒரு அழகான ஒரு பேரு. சம்பிரதாயத்தை அனுசரிச்சுத்தான் பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம். அவாவா வீடுகளில் இருக்கக்கூடிய ஆச்சாரம்தான் தர்மம். இதை நான் சொல்லல, ஆபஸ்தம்பரே சொல்றார். அவாவா வீடுகளில் கல்யாணங்கள் நடந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயசான ஸ்திரீகள்கிட்ட போய் இந்த காரியத்தை எப்படி பண்றதுன்னு கேளு, அவ எப்படி சொல்றாளோ அப்படி நீ பண்ணு. அடுத்த ஆத்துல அப்படி பண்ணாலே இவா சொல்லுவ எங்க ஆத்துல இப்படித்தான், எங்க ஆத்துல சிராத்தத்துக்கு இதுதான் சமையல் அப்படின்னா அதுதான் சாஸ்திரம். அப்போ அவாளுடைய குரு அவாளுக்கு இப்படி சொல்றாளே அப்படின்னா சின்ன கதையாக உங்களுக்கு ஒன்று சொல்றேன். குரு வாக்கியத்துல என்ன நடக்கும்ங்கிறதுக்காக சொல்றேன். மலையாளத்தை தொட்டதுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வைப்பா. அஷ்டமங்கல பிரச்சனைன்றது ரொம்ப பிரசித்தம். வாசல் விட்டு கீழே இறங்கினாலே ஒரு சகுனம் ஒன்று பார்த்து தான் மேல காரியங்கள் நடக்கும். ஒரு பெரிய ஜோசியர் ஒருத்தருக்கு நாள் வச்சுட்டார். அந்த இடத்துல இவாள்லாம் இந்த அஷ்டம ராசி அது இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் சாதாரண ஜோசியால் முதல் கொண்டு அதை பார்ப்பா. அவனுக்கு ஏதோ வச்சதில்ல, அஷ்டம ராசி சுத்தி இல்லை, அங்க ஏதோ தகராறு. உடனே இருக்கிறவங்களாம் ஊர்க்காரப்பட பிடிச்சுட்டான். உங்க பெரிய ஜோசியர்னு சொல்றீங்க, சாதாரண ஏபிசிடு கூட அவருக்கு தெரியலையே அப்படின்னு இவன் அடிச்சு போட்டு ஓடினான் அவர்கிட்ட. அப்போ இவர் என்ன அபியங்க ஸ்நானத்துக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிண்டு ஒரு துண்டை கட்டிண்டு உட்காந்துருக்காரு, குளிக்க போறார். இவனுக்கு கவலை, கல்யாணத்துக்கு நாக்கால் மட்டும் நாட்டியாச்சு இருக்கிறவன் சொல்றான் கல்யாணத்தில் பண்ணக்கூடிய சம்பந்தி. இவர் திடீர்னு அவனை மேலேயும் பார்த்தார். அவெல்லாம் இப்படி சொல்றாளே, உனக்கு என்ன தொழில் அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, என்ன நீங்க கேட்கிறலே, என்னுடைய தொழில் அவன் செக்கு ஆற்றுவன், அதாவது எண்ணெய் வியாபாரம். அதானே அப்பிரதட்சணக்காரனுக்கு அஷ்டம ராசி உத்தமம். அவர் இந்த செக்கு உள்டாவா சுத்தம், இப்படி சுத்தாது. உங்களுக்கு இந்த செக்கை பார்த்தேன்னா அப்பிரதட்சணமா தான் அது சுத்தம். நீ அந்த தொழில் தான் உனக்கு, அதுக்காகத்தானே அப்படி நாள் வச்சிருக்கேன்னார். அவர் எந்த தெய்வத்தை ஆராதனை பண்ணி சொல்றாரோ அந்த தெய்வம் அந்த நேரத்தில் அவர் நாக்கில் இருந்து பதில கொடுக்கும். எதுக்காக நான் சொல்றேன்னா, அவருக்கு அப்படி சொன்னேளே இவருக்கு அப்படி சொன்னேளே தயவு செஞ்சு கேட்காதீங்க. இன்னொன்னு சொல்றேன், சில பேர் சஹஸ்ரநாமத்தை அழகாக நன்னா தப்பு இல்லாம சொல்லணும்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். சில பேருக்கு அந்த மாதிரி கத்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கலாம். இப்போ சின்ன குழந்தைகள் நம்ம அதுலேயே இருக்கு, நம்ம சாஸ்திரம் சொல்லும்போது அதுகளும் கூட சேர்ந்து சொல்லும், நம்மளும் அதை என்கரேஜ் பண்ணுவோம். அப்போ தான் நாளைக்கு அவனுக்கு ஒரு பக்தி இந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணட்டும், ஏதோ நீ சொல்லாமல் இருக்காதே நீ சொல்லுன்னு என்கரேஜ் பண்ணுவோம். இப்போ நம்மளை விட மலையாள தேசத்தில் இருக்கிறவாளுக்கு சம்ஸ்கிருத ஞானம் ரொம்ப ஜாஸ்தி. என்னன்னு கேட்டேன்னா, மலையாளத்தினுடைய அந்த இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் 50% சான்ஸ்கிரிட் 50% தமிழ், ரெண்டும் சேர்ந்தது தான் மலையாளம். அவன் பூஜை பண்ணிட்டு இருக்கான். அப்பா பூஜை பண்ற இடத்துல ஒரு நாளைக்கு அப்பா போக முடியல, பையன் பூஜை பண்றான். நீல சுக்கராயை நமஹா அப்படின்னு அவன் சொல்லணும். நிலச்ச குதிரையாயை நமஹான்னு அர்ச்சனை பண்ணிட்டான். நிலச்ச குதிரையாயை நமஹான்னு பக்கத்தில் ஒரு பண்டிதர் நிற்கிறார்.
அம்பி அது நிலைச்ச குதிரையாயே இல்லை, அது தமிழ் பதம், சமஸ்கிருதத்தில் சொல்லணும், நீ லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றாய். இவன் சொன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது, அப்பா எப்படி பூஜை பண்ணாரோ காலால கட்டு நான் பண்றேன், நீங்க கேட்டா கிழங்கு. அவனுக்கு போட்டா அவன் போயிட்டான். இவருக்கு என்னடா நம்மளை பார்த்து ஒரு சின்ன பையன் எனக்கு இப்படித்தான் நான் பண்றதுதான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டானே, இது எப்படியே தோஷம் இல்லையோ அப்படின்னு அவர் நினைச்சுட்டு ராத்திரி படுத்துட்டார். ராத்திரி சொப்பனம். திடீர்னு அவருக்கு யாரோ அவரை எழுப்புற மாதிரி பார்த்தா குதிரை முன்னங்கால தூக்கிட்டு இவர் எழுப்புற மாதிரி சொப்பனம் இருக்கு. திடீர்னு முழிச்சுட்டார், முடிஞ்சு போச்சு. அடிச்சது நெத்தியில பொட்டு அடிச்ச மாதிரி. இந்த பையன் என்ன நாமா சொன்னா, நிலச்ச குதிரையாயை நமஹான்னு சொன்னானா இல்லையா? நீங்க எல்லா ஊர்லயும் திருப்பதியிலிருந்து உள்ளூர்ல கேசவ பெருமாள் வரணும் சுவாமி ஹயகிரிவர் அந்த குதிரை வாகனம் பார்த்தேன்னா 2 காலையும் குதிரை மேல தூக்கி வச்சுட்டு இருக்கோம், பின்னங்கால் 2 தான் இருக்கும். எந்த ஊர் குதிரை வாகனத்தை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும். அப்போ காமிக்கிறார், ஹயகிரீம் சொல்றமே ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீமும் உபாஸ்மே. அதானே நமக்கு சகஸ்ரநாமமே கிடைச்சது, அதானே சொன்னார் அகத்தியருக்கு சொல்லி. அப்ப அந்த 2 அது தூக்கி நின்று இவர் காமிக்கிறார், ஆஹா நிலச்ச குதிரையா இருக்கக்கூடிய ஹயகிரீவர் நான்